மத்திய கிழக்கில் பதற்றம் மீண்டும் உச்சத்தை எட்டியுள்ளது. இந்த முறை தாக்கப்பட்டவர் சாதாரண இராணுவ அதிகாரி அல்ல, ஈரானின் பாதுகாப்பு அமைப்பின் மூளை என அழைக்கப்பட்ட முக்கிய நபர். இஸ்ரேல் நடத்தியதாக கூறப்படும் ரகசிய தாக்குதலில் ஈரான் நாட்டின் உயர்மட்டு பாதுகாப்பு திட்டங்களில் முக்கிய பங்கு வகித்த அதிகாரி உயிரிழந்ததாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நடந்தது டெஹரான் நகரத்திற்கு அருகில். அதிக பாதுகாப்பு வழங்கப்பட்ட பகுதியிலிருந்த அந்த அதிகாரியை குறிவைத்து மிக துல்லியமான தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சில தகவல்களின்படி இது ட்ரோன் தாக்குதல் அல்லது ரகசிய குண்டுவெடிப்பு நடவடிக்கையாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஏன் இந்த நபர் முக்கியம்? அவர் சாதாரண அதிகாரி அல்ல. ஈரானின் ஏவுகணை திட்டங்கள், பாதுகாப்பு உளவித்துறை நடவடிக்கைகள் மற்றும் மத்திய கிழக்கில் உள்ள இராணுவ கூட்டணிகளை திட்டமிடுவதில் முக்கிய பங்காற்றியவர் என கூறப்படுகிறது. அதனால்தான் அவரை பல ஆய்வாளர்கள் ஈரானின் பாதுகாப்பு மூளை என்று அழைத்தனர். இந்த தாக்குதலுக்கு பிறகு ஈரானின் தலைநகர் முழுவதும் பாதுகாப்பு கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் ஈரான் அதிகாரிகள் கூறியதாவது, இந்த தாக்குதலுக்கு பதில் கண்டிப்பாக வரும் என்று. இந்த சம்பவம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக நடத்தும் மறைமுக நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று பலர் கருதுகின்றனர். இதற்கிடையில் மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதும் போர் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. இந்த சம்பவம் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான நிழல் போர், ஷேடோ வார், இன்னும் ஆபத்தான நிலைக்கு செல்லும் முன்னோட்டமாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக என்ன நடக்கும்? ஈரான் பழிவாங்குமா அல்லது இந்த சம்பவம் பெரிய போருக்கு வழிவகுக்குமா? மத்திய கிழக்கின் அரசியல் நிலை அடுத்த சில நாட்களில் எப்படி மாறும் என்பதை உலகமே கவனித்து வருகிறது. யூடியூப் நண்பர்களே, இந்த சம்பவம் பற்றிய உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இதுபோன்ற உலக அரசியல் மற்றும் போர் சம்பவங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள மறக்காதீர்கள்.